Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சில்லி பரோட்டா எப்படி செய்யலான்றது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் கொத்து பரோட்டா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சில்லி பரோட்டா எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பரோட்டாஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கின 4 பரோட்டாவை வச்சு தான் இந்த ரெசிபி நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிச்சன் சிசர்ஸை வச்சு நம்ம பரோட்டாவை க்யூபாக கட் பண்ணிக்கணும். எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூபாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஃப்ரோசன் பரோட்டாவை வச்சு செஞ்சாலும் சூப்பராக வரும். ஃப்ரோசன் பரோட்டாவை எடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெளியில் டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வர ப்ரொசீஜரை அதிலேருந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 4 பரோட்டாஸை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நல்லா ஆயில் சூடாக காஞ்சிருக்கு. அதில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாஸை பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பேனில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பரோட்டாவை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அப்படியே ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம சில்லி பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணியே செய்கிறது பெட்டர் ஆப்ஷன். இப்போது பரோட்டாஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்றதை பார்த்துடலாம். இப்போது ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிடுங்க. ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற 1 inch ஜிஞ்சரையும் 5-6 பெரிய சைஸ் பூண்டு பல்லையும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டியும் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இஞ்சி கம்மியாகவும் பூண்டு ஜாஸ்தியாகவும் எடுத்திருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டுறலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு கலர் டேர்ன் ஆகி நல்லா வாசனை வரணும். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக நீங்கள் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். இப்போ ஆனியன் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி இருக்கணும். அதே சமயத்தில் அதோட க்ரன்ச்சினஸ் போயிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு க்ரீன் கலர் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்சிகம்லாம் 2 minutes ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவில் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸில் இருந்து வர்ற ரா ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு சாட்டே பண்ணதுக்கு அப்புறம்தான் மற்ற விஷயங்களை நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே அவசரமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரா ஸ்மெல்லே போகாது. நம்மளோட ப்ரிப்ரேஷனில் அப்ரப்டாக அந்த ரா ஸ்மெல் தெரியும். அதனால் நல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸை குக் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இது கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த டொமேட்டோ கெச்சப் தான். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி சில்லி சாஸ் ஆட் பண்ணலை. இப்போது சாஸஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பரோட்டாஸை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்குது. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ தட் அந்த சாஸ் இதெல்லாம் வந்து எல்லா பரோட்டாலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அகெயின் இதை 2 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை நான் வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரிப்ரேஷன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 மினிட்க்கு அப்புறமா இதை இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ப்ரிப்ரேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.